திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அளவு கடந்த இன்பத்தை உண்டாக்கும் ஒரு நாளாக விளங்கி வருகின்றது. வாழ்க்கையில் ஒருமுறை நடைபெறும் இந்த நன்னாளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தம்பதியரும் கனவு காண்பது இயற்கை. இவர்களின் கனவுகளை நிறைவு செய்யும் வாய்ப்பை தற்போது எஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் ஏற்பாட்டிலான இந்திய திருமண கண்காட்சி விழா ஏற்படுத்தி தந்துள்ளது. 7வது ஆண்டாக நடைபெறும் இந்திய திருமண கண்காட்சி விழாவை வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் வெளியுறவு துணை அமைச்சர் செனட்டர் கோகிலன் பிள்ளை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சி விழா இந்தியர்களின் வியாபார தளமாகவும் வாணிக வாய்ப்புகளை பெருக்கும் இடமாகவும் அமையும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக கோகிலன் தெரிவித்துள்ளார். மற்ற நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் இந்த நாட்டிலையும் கல்யாணம் பண்ண போகிறவங்க தம்பதிகள் இந்த மாதிரி ஒரே இடத்துல, அதாவது ஒரே ரூஃபில் அண்டர் ஒன் ரூஃப் தே கேன் ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி. ஏறக்குறைய 86 வணிகர்கள் தங்களது பொருட்களை இந்த கண்காட்சியில் பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளனர். பொருளாதார ரீதியாக இந்தியர்கள் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற கண்காட்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கும் எஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிர்வாக இயக்குனர் ஜெகா ராவ் சிம்மாச்சா கூறியுள்ளார். எங்களோட பங்கு என்ன பார்க்குறோம்னா, எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி we can create more local businessmen. அது ஒன்று. இந்தியன்ஸில் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப பேர் எஜுகேஷன்ஸ்லேயும் ரொம்ப முக்கியமாக காட்டுறாங்க. ரெண்டாவது ஐ திங்க்ஸ் இந்த 2 செக்மெண்ட் 1 more பிஸ்னஸில் தான். இந்த பிஸ்னஸ்லேயும் எஜுகேஷனில் தான் ஐ திங்க் 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்மெண்ட். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி குட். அண்ட் பிஸ்னஸில் வரும்போது எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க மூவ் பண்ணி சேர்ந்தோம்னா ஐ திங்க்ஸ் இது த்ரூ த எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ட்ரேட் ஃபேர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட். நம்ம தான் இந்தியன்ஸ் எப்படி இன்டர்நேஷனலியாக நம்ம அட்வான்டேஜ் இருக்கும் இந்த இன்டர்நேஷனல் நம்ம எக்ஸிபிஷன் செய்யும்போது. இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்திய திருமண கண்காட்சி விழாவை இந்திய வர்த்தகர்களும் திருமணம் புரியவிருக்கும் தம்பதிகளும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெகராவ் கேட்டுக்கொண்டார்.